வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் உங்களுக்கு பாபின் எப்படி நூல் பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம பவர் மிஷினில் நூல் எப்படி கோக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம தைக்கிறதுக்கு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நூல் வந்து இதில் போட்டாச்சு. இதில் வந்து இப்போ எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹோல் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதில் நூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து இழுத்துட்டு வந்து இதில் போட போகிறோம். இதில் போட்டுட்டு இந்த நூலை மேல் பக்கமாக கொண்டு வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் போட்டுக்கலாம். இந்த ஹோலில் போட்டிங்கன்னா இப்படி எக்ஸ் மாதிரி வந்துடும். இது லைட்டாக இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 ஹோல் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த பக்கமாக விட்டுட்டு கீழே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் விட்டுடலாம். இப்படி விட்டு இப்போ வந்து கொண்டு வந்து பாபினில் கொத்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இதில் என்ன பண்ணணும், இந்த 2 தட்டு மாதிரி இந்த தட்டு சென்டரில் உள்ள விடணும். உள்ளே விட்டிங்கன்னா இப்படி டைட்டாக போய் இழுத்திங்கன்னா டைட்டாக உட்காந்துட்டு இங்கே ஒரு கம்பி இருக்குது பாருங்கள். இந்த கம்பியில் வந்து இந்த நூலை வந்து கம்பியில் இப்படி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் உள்ளே விட்டுருக்கு. இப்போ உள்ளே விட்டுட்டு இப்போ மேலே ஒரு கொக்கி இருக்குது பாருங்கள். இந்த கொக்கியில் வந்து என்ன பண்ணணும், இப்போ இதை மாட்டணும். கம்பியில் மாட்டிட்டு கீழே ஒரு கொக்கி இருக்குது பார்த்திங்களா, இந்த கொக்கியில் இப்படி மாட்டணும். இப்படி மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பியில் இந்த வளையத்தில் மாட்டணும். இந்த வளையத்தில் மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும், இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் மாட்டணும். இப்போ இதில் மாட்டிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 2 கொடுத்துருப்பாங்க, 2 வளையம். இந்த ஃபஸ்ட்டு வளையத்தில் ஒரு மாட்டல், அப்புறம் 2வது வளையத்தில். அடுத்து வந்து இப்போ கீழே ஒரு வளையம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வளையத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ மாட்டி வச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஊசியில் மாட்டலாம். இப்போ வந்து நம்ம இதை இப்படி தள்ளிக்கிட்டு கூட மாட்டலாம். இல்லை நம்ம தள்ளலைன்னா கீழே வந்து லைட்டாக நம்ம சுற்றிக்கிட்டோன்னா, லைட்டாக இப்படி சுற்றினா ஊசி கீழே இறங்கும். ஊசி கீழே இறங்குச்சுன்னா அப்போ வந்து இந்த கேப்பில் நம்ம நூலை ஏற்றலாம். பாருங்கள், இப்போ நூல் கோத்தாச்சு. இப்போ கோத்துட்டு இப்படி தான் இப்போ வந்து நம்ம நூல் கோக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வளையத்தில் போட்டுக்கிறோம். நூல் கொண்டு வந்து இந்த வளையத்தில் விட்டு இப்படி கிராஸாக இன்னொரு வளையத்தில் விடுறோம். விட்டு இந்த வளையத்தில் விட்டு அடுத்து கீழ் வளையத்தில் விடுறோம். ஃபஸ்ட்டு இது செகண்டு. 3வது பார்த்திங்கன்னா இதில் விடுறோம். இந்த வளையத்தில் இந்த தட்டு நடுவில் விடுறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் கீழே கம்பியில் இது பண்ணி அடுத்து இந்த வளையத்தில் விடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து இங்கே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே அந்த அடுத்த ஸ்டெப் இங்கே விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஊசியில் இந்த பக்கமாக, அதாவது நம்ம என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் பக்கமாக கோத்து இந்த ரைட் சைடில் நூல் இழுத்து இந்த குதிரையை லைட்டாக தூக்கணும்னா குதிரை தூக்கும். இந்த குதிரையை தூக்கிட்டு இப்படி இந்த நடு சென்டராக அப்படி விட்டு இப்படி பின்பக்கமாக விட்டுக்கணும். அவ்வளோதான் இதில் நூல் கோக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.